இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. நான் சுயேட்சையாக போட்டியிடுந்த சூழல் எதனால் ஏற்பட்டது என்பதில் அரசியல் சூழ்ச்சி, நம்பிக்கை துரோகம் என்ற நிலையில் நீங்கள் அனைவரும் நன்றாகவே அறிவீர்கள். ஆக நான் வேட்புமனு தாக்கல் சுயேட்சையாக போட்டியிடுவதில் 3 சின்னங்களை தேர்வு செய்யப்பட வேண்டும். அதில் 1, 2, 3 என்று பொறிக்கப்பட வேண்டும். ஒரே சின்னத்தை பல பேர் கேட்டால் குழுக்கள் போட்டுதான் கொடுப்பார்கள். நாட்டில் இப்ப ஏகப்பட்ட பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க. குழப்பத்தை உண்டு பண்ணி சொல்லி எங்கெங்க பாவம் எங்க பாவம் அவங்க வேலையை செஞ்சுக்கிறவங்கள அவங்க வீட்டுல இருக்க மனைவர்களுக்கு தெரியாம ஆளுங்களை தூக்கி வந்தீங்க. பன்னீர்செல்வம் எல்லா பேருக்கும் ஓ இன்சியல் வர மாதிரி, அவருக்குலாம் ஓ இன்சியல், எனக்கு ஓ இன்சியல். எனக்கு ஐயா இந்த பக்கம் பேசுனா அந்த பக்கம் கோச்சிக்கிறாங்க, அந்த பக்கம் பேசுனா இந்த பக்கம் கோச்சிக்கிறாங்க. தள்ளி இருந்தீங்க ஐயா, நான் அப்படியே சுத்தி சுத்தி வந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்களோட பிறந்தவங்க எனக்கு 4 நான் மட்டுமே ஓட்டக்காரத்தவருடைய மகன். எனக்கு கீழே 4 தம்பிகள் 4 தங்கைகள். நீங்க எல்லாருமே தங்கைகள், சகோதரர்கள், சகோதரர்கள் தான். இந்த மண் பழைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்த ஸ்ரீலிபுத்தூர் தான் என்னுடைய பூர்வீக குடி. அப்ப ராமநாதபுரம் சொந்தக்காரன் நானே. எங்க தாத்தா மாடசாமி தேவர், எங்க பெரிய தாத்தா, எங்க தாத்தா மாடசாமி தேவர், எங்க பெரிய தாத்தா ராமசாமி தேவர் அவங்களே அந்த கோயில குடியிருந்து தேனி மாவட்டத்துக்கு போனாங்க. அந்த மக்களோடு இணைந்து இன்னைக்கு நான் வாழ்ந்து இதெல்லாம் எல்லாத்தையும் காட்டணும். புரட்சி தலைவி அம்மாவுடைய விசுவாசமிக்க தொண்டனாக நான் வாழ்ந்திருக்கிறேன் என்பதை இந்த நல்ல ஒரு முறை இல்லை 2 முறை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை நம்முடைய பன்னீர்செல்வத்திற்கு உங்களுக்கு ஒருவராக இருந்த பன்னீர்செல்வம் தந்திருக்கிறார்கள். 3ஆம் முறையாக நம்முடைய சின்னம்மா அவர்கள் தான் எனக்கு முதலமைச்சர் பதவியை தந்தார்கள். கேட்டார்கள், கொடுத்து விட்டேன். அம்மா கொடுத்தாங்க, அவரும் கொடுத்து விட்டேன். சின்னம்மாவும் கேட்டார்கள், கொடுத்து விட்டேன். நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன். ஆனால் இந்த வேட்புமனுவில் நான் வேட்புமனுக்கு வந்துறேன். இன்னும் நிறைய 15, 11 பாயிண்ட் பரமக்குடி வர சுத்தாங்க. அப்ப சாதாரண வருவேன். உறுதியாக சொல்லுகிறேன், நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் தங்கி நிரந்தரமாக குடியிருந்து எங்களுக்கு பணியாற்றுவேன் என்பதை தெரிவித்துக் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.